10th Home Science, lesson number 19, adolescent, page number 148, adolescent. So, இதுக்கு முன்னாடி ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் க்ரோயிங் சைல்டு அந்த மாதிரிலாம் பார்த்தோம் நம்ம. இப்போ adolescent stage. During this stage, adolescents strive for independence, want to take their own decision and attempt to build their identity of their own. They also venture to establish their own value system. In the process, adolescents tend to challenge existing values and behaviors. Parents often find such situation difficult to deal with. If they put pressure on adolescents to follow family values, the situation becomes worse and encourage the adolescents to become aggressive. On the other hand, a complete free hand or permissive stand raise in them a feeling of neglect and betrayal. They feel that nobody cares for them. It is important that the parents have a balanced approach while disciplining adolescents. They must set rules and limits and be firm and flexible according to the situation. Keep all channels and communications open and provide emotional support. Trusting the adolescent is very important. Parents must learn to listen to the concern of their teenager, suggest alternatives or solutions to the problems, make them aware of consequences of actions and allow them to make decisions of themselves. However, on crucial issues, mutually agreeable decisions lead to a warm and supportive atmosphere. Displaying confidence in the adolescent helps to reduce the generation gap and also strengthen family bonds. You will learn more about this in the lesson on adolescence charms and challenges. Right. அடலசன்ங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு ஜாக்கிரதை, அதாவது கண்ணாடி மேலே நடக்கிற ஒரு ஏஜ் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழில். இந்த இடத்துல குழந்தைங்க கொஞ்சம் மெச்சூர்ட் ஆவாங்க. அவங்க இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்களே தனக்குன்ட்டு ஒரு வேல்யூஸ் இல்லாட்டி ரூல்ஸ் இல்லாட்டி பிஹேவியர்ஸ் அந்த மாதிரி எல்லாமே க்ரோ பண்ணுவாங்க. இந்த இடத்துல இந்த வயசில் ரொம்ப சேலஞ்சஸ் இருக்கும் அவங்களுக்கு, அவங்களோட எக்ஸிஸ்டிங் வேல்யூஸை ஃபாலோ பண்ணுறது. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா இந்த அடலசன்ட் குழந்தைங்களோட டீல் பண்ணுறது கொஞ்சம் சிரமப்படுவாங்க. எந்த மாதிரி சுச்சுவேஷன்னாக்கா அவங்க ஃபேமிலி வேல்யூஸை ஃபாலோ பண்ணணும், இந்த டீசெண்டாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்த அடலசன்ட் டைமில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க அந்த குழந்தைங்க அக்ரெசிவாக மாறுவாங்க. ஏன்னா அவங்களால அக்செப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த அடலசன்ட்டில் இருக்க குழந்தைங்களை டீல் பண்ணும்போது அந்த இவங்க பேரண்ட்ஸ் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ண வேண்டியதாக இருக்கும். அவங்க பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் பொறுமையாக எடுத்து சொல்லி புரிய வச்சு இந்த எமோஷனல் சப்போர்ட் கொடுத்து இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே கொஞ்சம் பேரண்ட்ஸ் இம்பார்ட்டன்ஸாக அவங்க இந்த டீனேஜருக்கு பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ், அவங்க ப்ராப்ளம் எதாவது இருந்துச்சுனாக்கா ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன்ஸ், அந்த கான்சிக்வன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஆக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு டிசிஷன் எடுக்கிறதுக்கு சொல்லி கொடுக்கணும். அதுக்கு பேரண்ட்ஸுக்கு கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதேட்டும் அங்கே ஓப்பன்னஸ் இருக்கணும். அதாவது பேரண்ட்ஸ்கிட்ட இந்த அடலஸ் குழந்தைங்க எல்லா விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி ஓப்பனாக இருக்கணும். அதேட்டும் அந்த பேரண்ட்ஸும் பார்த்திங்கனாக்கா இந்த குழந்தைங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவான அட்மாஸ்பியரை க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். இந்த இடத்துல இப்படி பண்ணும்போது அந்த பேரண்ட்ஸ்க்கும் அந்த குழந்தைங்களுக்கும் அடலன்ஸில் இருக்க குழந்தைங்களுக்கும் பார்த்திங்கன்னா கான்ஃபிடென்ட் லெவல் அவங்களோட ரிலேஷன்ஷிப் பில்ட் ஆகுது. அந்த ஜென்ரேஷன் கேப்பும் குறையுது, ஸ்ட்ரென்தன் ஆகுது. தட் இஸ் அந்த ஃபேமிலி பாண்டிங் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி இந்த அடலசன் பற்றி நம்ம அதோட சேலஞ்சஸும் சார்ம்ஸும் நம்ம இந்த லெசனில் பார்க்க தான் போகிறோம். 5th, setting grown up children. One important development task of adolescence is the preparation for the profession or vocation. Every adolescent on reaching this stage is anxious and worried about this. Although parents are responsible for guiding their children in this regard, they are often themselves unaware of what needs to be done. ஸோ இந்த அடலசன்ட் டைமில் பார்த்திங்கனாக்கா அவங்க 2 கெட்டா வயசு அப்படிம்பாங்க. ரொம்ப ஆன்ஷியஸாக இருப்பாங்க இந்த ஸ்டேஜில். சில பேர் ரொம்ப கவலையாக இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட ஃப்யூச்சரையும் டிசைட் பண்ணுற வயசு இது. அதே ஆட்டம் பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொஃபஷனல் வொக்கேஷனாக இருக்கலாம், ப்ரொஃபஷனலுக்காக எல்லாமே டிசைட் பண்ண வயசு இது. ஸோ இந்த இடத்துல இந்த வயசில் பார்த்திங்கனாக்கா அவங்கள பற்றி தெரியாத ஒரு வயசாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க.
Preparation for the career should start earlier. By the time the adolescent reaches in the senior secondary stage of schooling, it is time to identify the profession one wants to enter into and also decide up to the necessary preparation for it. There is many new career options available for young people to choose today. There are also many channel of information to guide them in the preparation required for the career. Read the lesson Adolescent Charms and Challenge for more information. So in the stage, the secondary stage, senior secondary stage பார்த்தீங்கன்னா ஸோ இந்த லெசனில் பார்த்தீங்கன்னாக்கா அடலசன்ஸ் சார்ம்ஸ் அண்ட் சேலஞ்சுங்கிற லெசனில் வந்து நம்ம இந்த அடலசன் பற்றி நிறைய விஷயத்த நம்ம பார்க்கலாம். அதை படித்து பார்க்கும்போது தெரியும். ஏன்னா இந்த வயசு தான் அவங்க ஏர்லியராகவே தன்னோட கரியர் பற்றி சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. அவங்க சீனியர் செகண்டரியெல்லாம் வரும்போது அவங்களோட கரியர் என்னென்னு சூஸ் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் வருது. ப்ரொஃபஷனாக, பிஸ்னஸாக, ஒகேஷனாக அப்படிங்கிற மாதிரி அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி ஆகும். ஃபோர்த் ஒன், கேர் ஃபார் ஸோ தே ஆர் கிரேஸ்ஃபுல்லி ரிலீவ்டு ஃப்ரம் த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். இப்போ இந்த கேர் ஃபார் த எல்டர்லியில் பார்த்தீங்கன்னாக்கா திஸ் இஸ் என் ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஏஜ். இந்த டைமில் தான் அவங்க ஹாப்பியாக அவங்க இருக்க வேண்டிய டைம். அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், ப்ரொஃபஷன்ஸ்லேருந்து எல்லாமே ரிட்டையர் ஆகிருப்பாங்க. அவங்க ஒரு நல்ல சொசைட்டியில் ரெப்யூட்டேஷன் அவங்களுக்கு கிடச்சிருக்கும். ஃபினான்ஷியலி அவங்க வந்து நல்லா ப்ரிப்பேர் ஆகிருப்பாங்க. ஸோ அவங்க குழந்தைங்களுக்குலாம் மேரேஜ் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸ் எல்லாமே இருப்பாங்க. அவங்க கிராண்ட் பேரண்ட்ஸோட ப்ரோக்ரஸ்க்காக இவங்க யோசிச்சுட்டு இருப்பாங்க, ஹெல்ப் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு நிறைய ஒரு ரிட்டையர்மெண்ட்டில் நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் வரும் இந்த கப்புள்ஸ்க்கு. பிகாஸ் அவங்கள யாரும் கேர் பண்ணுறது இல்லைங்கிற ஒரு ஃபீல் வரும். தென் அவங்க ஃபினான்ஷியலி வந்து ஒரு டிபெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஃபிசிக்கலி அவங்களோட வெல்பீயிங் வந்து கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி இருக்கும் பிகாஸ் ஆஃப் ஏஜ் ஃபேக்டர். அப்போ இந்த இடத்துல என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம அவங்க எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாமல், அதையாட்டம் ஃபினான்ஷியல் சப்போர்ட்டும் ஃபிசிக்கல் சப்போர்ட் இல்லாமல் அவங்களால நல்லா இருக்க முடியாது. அது ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகும் அவங்களுக்கு. இந்த ஏஜிங்கிறது ஒரு நார்மல் ப்ராசஸ். இட்ஸ் அ நார்மல் ப்ராசஸ். எல்லாத்துக்கும் ஒரு நாள் ஏஜ் ஆக தான் செய்யும். ஆனால் இது வந்து நிறைய எஃபெக்ட்ஸ் பாடியில் வந்து கொடுக்குது. லைக் எனர்ஜி அண்ட் எபிலிட்டிஸ். ஸோ எனர்ஜி கம்மியாகும் ஏஜ் ஆக ஆக, எபிலிட்டிஸும் கம்மியாகும். ஸோ சில பேர்த்தால் பார்க்க முடியாது, நடக்க முடியாது, டைஜஷன் ப்ராப்ளம் இந்த மாதிரி நிறையா இருக்குது. ரிங்கிள்ஸ் வரும், ஏக்ஸ், அதாவது நிறைய உடம்பு ஃபுல்லாக பெயின் வரும். அங்கங்கே ஜாயின்ஸில் பெயின் வரும். நீங்களும் பார்த்துருக்கலாம், வயசானவங்க நடக்கவே முடியாது, படியெல்லாம் ஏற முடியாதுங்கிற மாதிரி பெயின்ஸ் வரும். ஸோ அவங்க வந்து சேலஞ்சஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் அவங்களே பார்த்துக்க வேண்டிய ஒரு விஷயம் வரும். ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க. அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே அவங்க எடுத்துக்கிறத ரொம்ப ஸ்லோவாக பண்ணுவாங்க. அவங்க லைஃப் வந்து ஈஸியாக இருக்கணும், அதில் கடைசி நாள் அவங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னாக்கா அது கொஞ்சம் ஹெல்ப்பு தான் அவங்களுக்கு தேவைப்படும். சம்படி ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் திஸ் எல்டர் ஸோ கிராண்ட் பேரண்ட்ஸ் ஆர் கிராண்ட் மதர் லைக் தட். ஸோ நாம் எல்லாமே அவங்களுக்கு, அதாவது அவங்களும் பார்த்திங்கனாக்கா தேங்க் பண்ணணும். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நாமளும் தேங்க் பண்ணணும். அப்புறமா அவங்க ஹாப்பியாக இருக்கிறதுக்கு நம்ம வந்து அவங்கள வந்து பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் கேர் ஃபார் எல்டர்லி. 19.5 ரோல் ஆஃப் த ஃபேமிலி இன் டிஃப்ரெண்ட் எஃபெக்டிவ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். இன்டர்பர்சன்னாக்கா ஃபேமிலிக்குள்ளே இருக்க ஒருத்தங்க நடுவில் இருக்கிற அண்டர்ஸ்டாண்டிங், தட் இஸ் கால்ட் அஸ் இன்டர்பர்சனல் ரிலேஷன்ஷிப். 19.5.1 ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். Look at your family and other families around you. How do the family members get along with each other? It is important to analyze family relations. Family relations depends on the way every member behaves and interacts with each other. The well-being of each member of the family depends on the nature of these relationships. Cordially harmonious relationships and positive thinking can make life easier, whereas quarrels and disharmony can lead to low self-esteem and negative among members. ஸோ நம்ம சுற்றி இருக்க ஃபேமிலி மெம்பர்ஸையும் நம்ம ஃபேமிலியும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாக்கா நமக்கு ஒரு சில விஷயம் தெரியும், யார் வீட்டில் எப்படி இருக்காங்க அப்படின்ட்டு. நிறைய ஃபேமிலிஸ் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருக்கலாம். அங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒருத்தங்க பேசிப்பாங்க, புரிஞ்சுப்பாங்க.
they will interact with each other. ஏதோ ஒரு ப்ராப்ளம்னாலும் சரி, ஹாப்பினஸ்னாலும் சரி, ஜாய்னாலும் சரி, அவங்க வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே பாசிட்டிவ்னஸ் இருக்கும். ஆனால் சில ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் கம்மியாக இருக்கும், பேச மாட்டாங்க, ஒரு சரியான ஒரு கம்யூனிகேஷன் இருக்காது. அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நெகட்டிவாக அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருப்பாங்க, லோ எஸ்டீமாக இருக்கும் அவங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். In the traditional Indian joint family, there are a large number of family members share common assets and liabilities, having good relationship with each member in every point, but difficulty to establish. There can be people who are ambitious, self-centered, jealous, and dissatisfied with their fate, while there are others who look after everyone's comfort and interest before do anything for themselves. Can you visualize what happens when the situation like this happens? ஸோ ஃபேமிலியில் வந்து ஜாயின்ட் ஃபேமிலி ஏற்கனவே சொன்ன மாதிரி ஜாயின்ட் ஃபேமிலி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட காமன் அசெட், அதாவது சொத்து, இது எல்லாத்தையும் அவங்க வந்து எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிப்பாங்க. அதே விட பார்த்திங்கனாக்கா அவங்க ஏதாவது கஷ்டம் வரும்போது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில பீப்புள் பார்க்கலாம், அவங்க ரொம்ப ஆம்பிஷியஸாக இருப்பாங்க. அவங்க ஒரு சில பேர் அவங்களுக்கு மட்டும் செல்ஃபிஷாக இருப்பாங்க, சில பேர் ஜெலஸாக இருப்பாங்க இன்னொருத்தவங்க பார்த்து, சில பேர் அவங்களோட ஃபேட்டை நினச்சி டிஸாட்டிஸ்ஃபைடாக இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே இருக்கும்போது பார்த்திங்கனாக்கா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. அது இந்த சொசைட்டியில் அது நம்மளால் பார்க்க முடியும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்ப்போம். More and more people are moving to nuclear families as a result of migration and industrialization. Due to the financial pressure, better education and employment opportunities, women are also contributing to family income. Do you think some extra efforts are needed by members of a family to establish good generation? You have already read that too many couples are performing dual roles in the homemakers as well as professions. ஸோ நிறைய பீப்புள் நீங்கள் பார்க்கலாம் இன்றைக்கி சின்ன ஃபேமிலி ஆகிடுச்சு. யாரும் ஜாயின்ட் ஃபேமிலி முக்கால்வாசி இந்த சின்ன ஃபேமிலி, தட் இஸ் கால்ட் அஸ் நியூக்ளியர் ஃபேமிலி. அதனால் பார்த்திங்கனாக்கா அவங்க வேலை தேடி வெளியூர்லாம் போகிறாங்க. அங்கே ஃபினான்ஷியல் ப்ரெஷர் இருக்குது அவங்களுக்கு, அங்கே எஜுகேஷன் நல்லா கொடுக்க வேண்டிய அந்த சுச்சுவேஷன் இருக்குது, எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பார்க்க வேண்டியது இருக்குது. விமனும் பார்த்திங்கனாக்கா ஃபேமிலி இன்கமில் இன்றைக்கி வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட வேண்டியதாக இருக்குது அவங்களோட ரிலேஷன்ஷிப்பை நல்லபடியாக பில்ட் பண்ணுறதுக்காக, எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக. நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், கப்புள்ஸ் எல்லாமே இன்றைக்கி 2 பேரும் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, 2 பேரும் ஹோம் மேக்கர்ஸாகவும் இருக்காங்க, ப்ரொஃபஷன்லேயும் இருக்காங்க அப்படின்ட்டு. வேரியஸ் ஃபேக்டர்ஸ் தட் கான்ட்ரிபியூட் தி ஸ்ட்ரென்தனிங் ரிலேஷன்ஷிப். ஒரு ஃபேமிலியில் ஒரு ரிலேஷன்ஷிப்பை ஸ்ட்ரென்த் பண்ணணுன்னாக்கா எதெல்லாம் வேணும்னா கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஒன்ஸ் டியூட்டிஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். மற்றவங்களோட டியூட்டியும் ரெஸ்பான்சிபிலிட்டியும் முதல்ல நம்ம புரிஞ்சிக்கணும், நம்ம பற்றியே நம்ம யோசிக்கக்கூடாது. Feeling the empathy towards the family members. Empathy is different from sympathy. Sympathy-னா பரிதாபப்படுறது, empathy-னா அவங்கள பற்றி நம்ம யோசிக்கிறது, அவங்க சிச்சுவேஷன்லேருந்து நம்ம யோசிக்கிறது. ஸோ இந்த ஒரு ஃபீலிங் வந்து கண்டிப்பாக இருக்கணும். A good interpersonal relationship by becoming sensitive to the other person's needs and comforts and putting his or her happiness before your own. பார்த்தீங்கன்னாக்கா நம்மளோட சந்தோஷம் பார்க்குறதுக்கு முன்னாடியே அவங்களோட சந்தோஷம் எப்படி என்ன ஏதுன்ட்டு அதை பற்றி நம்ம யோசிக்கணும். எஃபெக்டிவ் வெர்பல் அண்ட் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஸோ நம்ம பேசுறதும் பேசாமல் கம்யூனிகேட் பண்ணுறதும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்கணும். டிஸ்பிளேயிங் அ ஜென்யூன் கன்சர்ன் ஆஃப் லவ் ஃபார் அதர்ஸ். ஸோ நம்ம அவங்க மேலே லவ் அண்ட் எஃபெக்ஷனாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம காட்டணும். எக்ஸ்டெண்டிங் ஹெல்ப் டு அதர்ஸ் வென் எவர் நெசசரி. யாருக்காவது அதை ஹெல்ப் பண்ணாக்கா டக்குன்னு நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும். பீயிங் டிஸ்க்ரீட் ஆஃப் நான் இன்டர்ஃபியரிங் இன் அதர்ஸ் அஃபேர்ஸ். மற்றவங்களோட விஷயத்தை வந்து ஃபேமிலி மெம்பர்ஸாக இருந்தால் கூட அவங்களுக்கு உண்டான ப்ரைவசியை நம்ம கொடுக்கணும். உள்ளே போய் ரொம்ப நாம் அவங்கள பற்றி கேட்கக்கூடாது, இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது அவங்க பர்சனல் விஷயத்தில். One careful observation, you will find that all the factors listed about are important skills of healthy life. These skills are called life skills. Life skills essentially help you to improve the quality of life. Enhancing and using these life skills is key to successful family life. In contrast, mistrust, criticism, interference, self-centeredness, lackness and empathy, and poor communication skills are factors that lead to disharmony and even breaking a relationship. ஸோ மேலே கொடுத்துருக்க லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னாக்கா இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் ஸ்கில்ஸ் ஒரு ஹெல்த்தி லைஃப் லீட் பண்ணுறதுக்காக. இதுதான் என்ன சொல்லுவாங்க, லைஃப் ஸ்கில். ஸோ லைஃப் ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் மணி அண்ட் லைஃப் ஸ்கில் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தென் எஜுகேஷன். ஸோ காசு படிப்போட லைஃப் ஸ்கில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது மூலமாக பார்த்திங்கன்னா நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃபை இம்ப்ரூவ் பண்ண முடியும்.
அதே மாதிரி இந்த ஸ்கில்ஸ் லைஃப் ஸ்கில்ஸை வச்சு நம்ம ஃபேமிலியை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியும். அதுவே இதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம யாரையும் நம்பாமல் யாரையோ குறை சொல்லிவிட்டு அடுத்தவங்க விஷயத்தில் இன்டர்ஃபியர் பண்ணிவிட்டு நம்ம மட்டும் நம்மளை பற்றி சுயமாக யோசிச்சுட்டு அடுத்தவங்க பற்றி புரிஞ்சிக்காமல் இருக்குது, அப்புறம் கம்யூனிகேஷனே இல்லாமல் நம்ம உட்காந்துருந்தோம்னா யார்ட்டையும் பேசாமல் அந்த ஸ்கில் டெவலப் பண்ணாமல் இருந்தோம்னாக்கா நம்ம ரொம்ப அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பை நம்ம பிரேக் பண்ணுற அளவுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும் அந்த ஃபேமிலியில். Then 19.5.2 values in life. ரொம்ப important. This is very much important. Values form the crux of our social environment. They help in establishing a just and equitable society. Traditionally, children observe their elders and imbibe values like respect for others, honesty, truthfulness, and humility. The values that we hold have been delivered from our family, friends, neighbor, teachers, mass media, and so on. Many of the values that you have learned from your own family members. Over the years, imparting values education seem to have taken a backseat. Now we see gradual erosion of values in our society. However, just as we cannot accept pollution as a part of the life and need to do something about it, we also need to prevent the degradation of the value of our society. Imparting values education to children is a very important function of the family. We must provide the favorable atmosphere for young people to observe the imbibe those values which are generally accepted by society. They also need to constantly practice these values within the environment of their home. Parents, teachers teach values by directly telling their children what to do and what not to do, and by setting example themselves. If parents tell their children to be truthful but tell lies themselves, what do you think will happen? The child will get confused and not able to differentiate between right or wrong. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்கன்னா, வேல்யூஸ் லைஃப்பில் வந்து வேல்யூஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். க்ரக்ஸுங்கிறது இங்கே ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை தான் சொல்கிறாங்க. நம்ம சோஷியல் என்வாயர்மெண்ட்டில் வேல்யூஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சில்ட்ரன் பார்த்திங்கனாக்கா பெரியவங்களை பார்த்து தான் இந்த மற்றவங்கள பெரியவங்களை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுறது, உண்மையாக பேசுறது, ஹியூமனிட்டி இது எல்லாத்தையும் கற்றுக்குறாங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கற்றுக்குறோம் ஒரு சில விஷயம் அப்படின்னாக்கா, நம்ம ஃபேமிலியிலேருந்து, ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து, நைபர் மூலமாக, டீச்சர்ஸ் மூலமாக, மாஸ் மீடியா மூலமாக, இன்றைக்கி சோஷியல் மீடியான்னு சொல்லலாம், இது மூலமாக நம்ம பார்த்து வேல்யூஸை கற்றுக்குறோம். பட் இப்போ ஒரு சில காலகட்டத்தில் பார்த்திங்கனாக்கா சில வருஷமாக இந்த வேல்யூஸுங்கிறது மறைஞ்சிட்டு வருது. இது ரொம்ப தப்பான விஷயமாக இருக்குது. இது இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இது கொஞ்சம் கவலைக்குரிய விஷயமாக இருக்குது. பிகாஸ் சொசைட்டியில் வேல்யூஸ் வந்து கம்மியாகிட்டே போயிட்டுருக்கு. ஸோ சில்ட்ரன்ஸ்க்கு பார்த்திங்கனாக்கா இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஃபேமிலி, இது வந்து வேல்யூஸ் எஜுகேஷன்ஸ் எல்லாமே கண்டிப்பாக சொல்லி கொடுத்தாகணும். இந்த அட்மாஸ்ஃபியரில் இல்லாமல் அவன் இந்த சொசைட்டியை வந்து ஜென்ரலாக அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். இந்த ப்ராக்டிஸ் பார்த்திங்கனாக்கா நம்ம இந்த என்வாயர்மெண்ட்டில் வீட்டிலேருந்து சொல்லித்தரணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பேரண்ட்ஸ் வந்து குழந்தைங்களுக்கு நீங்கள் உண்மையாக சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே போய் சொன்னாங்கனாக்கா அந்த குழந்தைங்க கன்ஃபியூஸ் ஆகிடும். என்ன எது கரெக்டு எது ரைட்டுன்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாது. ஸோ பேரண்ட்ஸ் கொஞ்சம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. Go back to the beginning of the lesson and read about the functions of the family. You will find emotionally security and bonding among the members of the family. These functions can be ensured when we take care of elderly and sick in the family, when we acquire sensitive treatment towards our girls and women, or when we do something community service. The older members of the family, that is the grandparents, have reached a stage in their life where their energy level is ability to begin fail. They need a special care and attention. It thus becomes a special responsibility of all the family to look after them and make them as comfortable as possible. How can we do so? It is very simple if you follow a few steps given here. So நம்ம பார்த்தீங்கன்னாக்கா இந்த லெசனுக்கு பிகினிங்கில் போய் பார்த்தோம்னாக்கா ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஃபேமிலின்னு பார்த்தோம். அதில் எமோஷன், செக்யூரிட்டி, பாண்டிங் எப்படி ஒரு ஃபேமிலி மெம்பரில் இருக்கிறத பற்றி படித்தோம்.
இப்போ எல்டர் பீப்புள் வந்து இருப்பாங்க ஃபேமிலியில். அவங்க பார்த்திங்கனாக்கா அவங்க அவங்களோட கேர்ள்ஸ் அண்ட் விமன் பார்த்திங்கனாக்கா அவங்ககிட்ட எப்படி ட்ரீட் நம்ம பண்ணணும், எல்டர் பர்சன் கிராண்ட் பேரண்ட்ஸ் கிட்ட எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அவங்கள, இந்த மாதிரி விஷயம் எல்லாமே நம்ம பார்த்தோம். இப்போ வீட்டில் இருக்க ஓல்டு பீப்புள், அதாவது கிராண்ட் பேரண்ட்ஸ் பார்த்திங்கனாக்கா அவங்க லைஃப்பில் இப்போ அவங்க எனர்ஜியும் போயிருக்கும், அபிலிட்டிஸும் ஃபெயில் ஆகிட்டு இருக்கும். அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் அட்டென்ஷன் கேரும் நம்ம கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இது நம்மளோட ஸ்பெஷல் ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. நம்ம ஃபேமிலி இருக்க அத்தனை பேர்த்தோட ரெஸ்பான்சிபிலிட்டியாக இருக்குது. அவங்கள கம்ஃபர்டபுளாக வச்சுக்கணும். இது எப்படி நம்ம பண்ண முடியும்னு ஒரு சில ஸ்டெப்ஸ் இருக்குது. அது என்னென்னு பார்ப்போம். ஹெல்ப் them in doing tasks they are not able to perform because of their falling physical abilities. அவங்களால பண்ண முடியாத வேலைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். Spend time with them to make them feel comfort. அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் அவங்க கம்ஃபர்ட்டாக இருக்கிறதுக்காக. ப்ரொவைட் moral support by being with them. அவங்க கூட வந்து அவங்களுக்கு moral support கொடுக்கணும். Encourage them to take care themselves. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். Be sensitive to the nutritious and medicine need. அவங்க சாப்பிட்ற விஷயத்துலையும் மெடிசன்லையும் நம்ம ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கணும். இன்வால்வ் them in the decision making. அவங்க டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவங்களையும் கூப்பிட்டு பேசணும். ஃபேமிலியாக டிசிஷன் எடுக்க போகிறாருனாக்கா. ரெஸ்பெக்ட் தேர் வியூஸ் அண்ட் ஒப்பீனியன்ஸ். அவங்களோட ஒப்பீனியன்ஸும் வியூஸையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். In many families, even today, daughter and daughter-in-law face many restrictions and discrimination in the area, such as nutrition, education, play, and other outdoor activities, taking up job, or even in experiencing their opinion. We will talk of the developing sensitive towards the status of the girls and women in our society. We are actually taking the equality of the human being. All as a responsibility, young people, it is up to us that see that no discrimination is shown within our families. We must also stand up and oppose it wherever it exists. How can we do? இப்போ வீட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா லேடிஸ்னு உள்ள சண்டை வரும். இந்த பொண்ணு மருமக இவங்க எல்லாமே அவங்களோட வியூவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கே ஒரு சில வீட்டில் எல்லாமே விட மாட்டாங்க. எஜுகேஷன், நியூட்ரிஷன், விளையாட்டு, இது எல்லாத்தையும் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது நம்ம சொசைட்டியில் இன்னும் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லோரும் ஈக்குவல் தாங்கிற போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் ஏதாவது வீட்டில் வந்துச்சுனாக்கா அவங்களுக்கு நம்ம எப்படி புரிய வைக்கணும், எப்படி சப்போர்ட் பண்ணணுங்கிற விஷயத்த நம்ம எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பை ஷோயிங் த ஈக்குவாலிட்டி டேர்ம்ஸ் ஆஃப் நியூட்ரிஷன், எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஷேரிங் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ விமன்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் பார்த்திங்கனாக்கா கரெக்டான நியூட்ரிஷன், எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு நம்ம பேசணும். பை ரெகக்னைசிங் தர் கான்ட்ரிபியூஷன் டு ஹவுஸ் ஹோல்ட், ஃபேமிலி இன்கம் அண்ட் அட்டெண்டிங் இந்தியன் நீட்ஸ். அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன் கொடுக்கணும். அதாவது இன்கம் போகிறாங்கனாக்கா, வேலைக்கு போனாக்கா அதுக்கு ஒரு கான்ட்ரிபியூஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை அவங்களுக்கு ரெக்கக்னைஸ் பண்ணணும். பை ரெக்கக்னைஸ் தட் தே டு ஹேவ் த நீட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் ஃபுல்ஃபில்மெண்ட். அவங்களுக்கும் தேவைகளுக்கு அது எல்லாமே நம்ம புரிஞ்சுட்டு அதை சரி பண்ணணும். பை ஷோயிங் ரெஸ்பெக்ட் டு தம், பை ட்ரீட்டிங் தம் ஆஸ் அன் ஈக்குவல் ஹியூமன். அவங்களும் ஈக்குவலான ஹியூமன்னு நம்ம ரெஸ்பெக்டாக அவங்களுக்கு கொடுக்கணும். In this lesson, you have learned about the importance of the being a part of family. We have understood the role of the family playing in the overall well-being and every member of the family. The typical family life cycle passes through 3 stages: beginning, the expanding, and contracting. Each stage of its own charms and challenges. All the members of the family have to perform their roles and to ensure the healthy relationship and to be a useful members of the society. A family provides unconditional love, care, and support to all the members, its members. We should appreciate this and not take family for granted. Mutual respect to each other goes along with the passing family's values from the generation to generation. You will see that use of the skills in many difficult situations helps you to solve your problem more effectively. In the long run, this enables you to be at peace with yourself and have a positive attitude in the life. It will help you to be a positive members of your family and society. That is something all of us should aspire to achieve in life. ஸோ இந்த லெசனில் நாம் வந்து நிறைய விஷயம் பார்த்தோம். ஒரு ஃபேமிலியோட ரோலில் எப்படி நம்ம ப்ளே பண்ணுறோம், ஒவ்வொரு மெம்பர்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்ட்டு. நம்ம லைஃப் வந்து 3 ஸ்டேஜஸில் இருக்குது. ஒன்று பிகினிங், அப்புறம் எக்ஸ்பேண்டிங், அப்புறம் கான்ட்ராக்டிங். இதில் ஒவ்வொரு ஸ்டேஜையும் நம்ம வந்து சார்ம்ஸ் அண்ட் சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணுறதை பற்றி பார்த்தோம். அதோட ஒவ்வொரு ஃபேமிலி மெம்பர்ஸோட ப்ராப்ளம்ஸும், ரோல்ஸும், ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் எப்படி மெயின்டைன் பண்ணுங்கிறது நம்ம பார்த்தோம். இந்த சொசைட்டியில் ஒவ்வொருத்தவங்களும் அன்கண்டிஷனல் லவ், கேர், சப்போர்ட்டாக இருக்கணும் மெம்பர்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸுங்கிறத நம்ம பார்த்தோம்.
அதேட்டம் ஒருத்தவங்களோட ஃபீலிங் நம்ம இன்னொருத்தவங்க மியூச்சுவல் ரெஸ்பெக்ட்ஸு இதை கொடுத்து நம்ம அடுத்த ஜென்ரேஷனுக்கு சொல்லி தரணுங்கிற விஷயத்தையும் பார்த்தோம். சரி, எந்த சுச்சுவேஷன் எந்த ப்ராப்ளம் இருந்தாலும் அதை எஃபெக்டிவாக உட்காந்து கம்யூனிகேட் பண்ணணும், பேசணும், அந்த ஸ்கில்ஸ் லைஃப் ஸ்கில்ஸையும் நம்ம பார்த்தோம். ஸோ அமைதியாக நம்ம பாசிட்டிவ் ஆட்டிடியூடை நம்ம லைஃப்பை லீடு பண்ணணும். அதேட்டம் பாசிட்டிவ்